என்னம்மா அது புதுசா பப்பாளி பழம்லாம் வாங்கியிருக்கீங்க? நம்ம வீட்டில் தான் பப்பாளிலாம் யாருமே சாப்பிட மாட்டோமே, புதுசா வாங்கியிருக்கீங்க. நான் இல்லடி, மித்ரா தான் வாங்கிட்டு வந்திருப்பா போல. அதே உங்கள் அன்னிக்காரி இருக்கால்ல, அவளுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும்ல. உங்கள் அண்ணன் பாடா படுத்தி தொலைகிறேன், அதான் ஜூஸ் போட்டு கொண்ட கொடுத்துருக்கா. நமக்கு யாருக்கும் பிடிக்காது, அவள் குடிப்பால்ல. பப்பாளியும் நல்லது தான், சாப்பிட சொல்லு. உடம்பு நல்லாதே இருக்கு. என்னமோ சத்து இல்லை சத்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு திட்டியே. என்னமோ போங்க அங்கிட்டு. என்னம்மா சொல்ற? பப்பாளி பழமா? அதுவும் அன்னிக்கா? யாரை கேட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றீங்க? எப்பவும் போட்டுக்கொடுன்னு சொன்னாலே அவ போட்டு கொடுக்க மாட்டா. இப்ப என்ன திடீர்னு அதிசயமா போட்டு கொடுக்குற? அதுவும் பப்பாளி பழத்தை. பப்பாளி பழம்லாம் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்களா? அண்ணன் வாங்கி கொடுத்த பழத்தை தானே ஜூஸ் போட்டு கொடுக்க சொன்னேன். நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இருங்க, அண்ணன் வரட்டும். ஏண்டி, பப்பாளி பழம் உடம்புக்கு நல்லது தானே, குளிர்ச்சியாகவும் இருக்கும், கண்ணுக்கும் நல்லது. என்னமோ உடம்பு வீக்காக இருக்குன்னு சொல்கிறீங்க. எல்லா பழமும் சாப்பிட்டு தான் ஆகணும். பாவமே போட்டுன்னு ஜூஸ் போட்டு கொடுத்தா அவ்வளோ உங்கள் அண்ணன்ட்ட போட்டு கொடுப்பியாக்கும். போட்டு கொடு. அதுக்கப்புறம் ஒன்றுமே போட்டு கொடுக்க மாட்டா. பாவு முன்னியத்துக்கு போட்டு கொடுத்தா அண்ணன்ட்ட போட்டு கொடுப்பான்ல. பப்பாளி பழம்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுது? உங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்ததே போட்டு கொடுக்கணுமா? இல்லைம்மா, பப்பாளி பழம்லாம் சாப்பிடலாமா? அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரா. அதை எதுக்கு கொடுக்க சொன்னேன்? தேவையில்லாத வேலை தான் பார்ப்பேன். அண்ணி எதுவும் குடிச்சிட்டாங்களான்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். முன்னாடி டாக்டர் குடிக்கக்கூடாது? என்ன மாசமாவா இருக்கா? சும்மா தானே இருக்கா? எந்த பழமும் சாப்பிட்லாம். என்னமோ முழுகாமல் இருக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். போவி அங்கிட்டு. நேரம் குடிச்சிருப்பா. மித்ரா கொண்டு கொடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாவம் முன்னியத்துக்கு போட்டு கொடுத்தா திட்டுறதுக்கு வராகலாம்ல. அன்னைக்கு நல்ல வக்காலத்து வாங்கிட்டு வரேன். நேற்று வந்தவ அவ உனக்கு முக்கியமாக போயிட்டா. இந்த அம்மா சொல்கிறது ஒன்று கேட்கறது இல்லை. அவள் எது சொன்னாலும் அப்படியே தலையாட்டிக்கிட்டு கேட்குற. அண்ணி மேல உனக்கு என்னமா கோவம்? சின்ன வயசுல இருந்து நீனு பழகிருக்க, பார்த்துருக்க. எவ்வளவு அமைதியானவங்க. யாரையாச்சும் எடுத்து பேசியிருக்காங்களா? அதோடைய அண்ணனுக்கும் அண்ணியை பிடிக்கும்ல. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீ ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க? சும்மா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்கிட்ட வந்து பேசாதடி. போடி என்கிட்ட. எனக்கு 1008 வேலை இருக்குது. எந்த ஜூஸ் ஏன் போட்டு கொடுத்தேன், இந்த ஜூஸ் ஏன் போட்டு கொடுத்தேன்னு பாவம் முன்னேற்றுக்கு போட்டு கொடுத்தா வந்து கேட்குறா கேள்வி. உங்கள் அண்ணனுக்கு மேலே நீனா தாண்டிடுவே போல. எல்லாம் ஒன்றா இருக்கீங்க, என்னை மட்டும் ஒதுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேனோ அது உங்களுக்கு புரியவே புரியாது. இப்போ புரியாது, அப்புறமே புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அச்சோ, அண்ணி வேற இந்த ஜூஸை குடிச்சிட்டாங்களான்னு தெரியலையே. இந்த மித்ரா ஆர்வமாக வந்து ஜூஸ் போடும்போது எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை தான் பார்ப்பானு. ஆனால் அவள் பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்தது நான் பார்க்கவே இல்லையே. பார்த்துருந்தா அப்போவே நான் ரெண்டு சப்புன்னு விட்டுருப்பேன். இல்லைன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியாச்சும் 2 அரை விட்டு கழுத்தை பிடிச்சி வெள்ளத்தில் சொல்லியிருக்கலாம். கமுக்கமாக வேலை பார்த்துருக்கா. இந்த அம்மாட்ட எப்படி சொல்கிறது? அது எப்படி எடுத்துக்கும்னே தெரியலையே. இல்லாட்டினா உண்மையை சொல்லிடலாம். திடீர்னு அண்ணியை எதுக்கு இப்படி பண்ணேன்னு வெளில தோர்த்திடுச்சுன்னா அதுவும் பயமாக இருக்குது. தெரியும் போது தெரியட்டும்னு விட்டாலும் அதுக்குள்ளே இந்த மித்ரா ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிடுறா. அண்ணியை போய் பார்ப்போம், முதல்ல ஜூஸ் குடிச்சிட்டாங்களா என்னன்னு. அண்ணி, என்ன பண்ணுறீங்க? மித்ரா போட்டு கொடுத்தால ஜூஸ் எல்லாத்தையும் குடிச்சிட்டிங்களா? அது என்ன ஜூஸ்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைம்மா, ஒரு வாய் குடித்தேன். எல்லாத்தையும் குடிச்சிட்டிங்களா இல்லை கீழே ஊற்றிட்டீங்களா? என்ன ஜூஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? இந்த மித்ராவை நம்பிலாம் எப்படி நீங்கள் குடிக்கிறீங்க? ஏன், என்னாச்சு ஸ்வேதா? என்ன பிரச்சனை? ஜூஸ் போட்டு கொடுத்தா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? கிழிஞ்சு ஓச்சு. பார்க்க சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நல்ல கலராக அழகாக எல்லாம் சேர்த்து போட்டு கொடுத்து கொண்டு வந்திருக்க. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னே வேகமாக வாங்கி குடிச்சிட்டியே. அவள் குணம் தெரிஞ்சும் அவளுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு தெரியும்ல. அப்புறம் எப்படி அவள் ஜூஸ் போட்டு கொடுக்கும்போது நல்லா போட்டு கொடுப்பான்னு நினச்சி குடிக்கிறியே? ஸ்வேதா, நான் சொல்கிறத முதல்ல கேளு. ஜூஸ் அவள் கொண்டாந்து கொடுத்தா வச்சுட்டு போனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கணும்னு வச்ச சொன்னேன். அப்புறம் எடுக்க பார்த்தனா நல்லா, ஆனால் விரலில் தொட்டு வச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. சரி குடிப்போம்னு எடுத்தேன். இந்த பள்ளி சைத்தேன் எங்கேதான் இருந்துச்சுன்னே தெரியல. டொபக்குன்னு அதுக்குள்ளே வந்து விழுந்துருச்சுப்பா. ஒரே கீழே தூக்கி ஊற்றிட்டேன். பாவம், எனக்காக கஷ்டப்பட்டு போட்டு வந்துருந்துருக்கால, குடிக்க முடியாமல் போயிடுச்சு. மறுபடியும் போய் கேட்கலான்னு பார்த்தேன். அவள் ஏதாச்சும் வல்லுன்னு விழுவா, அதான் கேட்கல. சூப்பரு, கடவுளாக பார்த்து நல்ல வழி கொடுத்துருக்காரு. அண்ணி, நான் செய்கிற மாதிரி ஒரு தடவை கொஞ்சம் தடவை நடிக்கிறீங்களா? என்ன ஸ்வேதா சொல்கிற? என்ன நடிக்க சொல்கிற? நீ இப்போ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஜூஸ் குடிக்காதனாலயா? மறுபடியும் வேணா போட்டு தர சொல்லுவோம். நீனே சொல்கிறியா அவள்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணி. நான் சொல்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் நேரம் ஆக்ட் பண்ணுறீங்களா? கொஞ்சம் நேரம் மித்ராவை வெறுப்பேற்றி பார்க்கலாம். சும்மா இருக்கவளை எதுக்கிட்டே வெறுப்பேற்றி பார்க்கணும்? சும்மா இரு ஸ்வேதா, அவளே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தான் சொல்லாமலே செய்கிறா. நம்ம மறுபடியும் வெறுப்பேற்றினா எதுவும் செய்ய மாட்டா. என்னையும் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் கார்த்தி. அத்தையும் பாவம், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறது? நீ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு நான் பேசாமல்
பட்னியாவே கிடந்துருவேன் நானும் என் பிள்ளையும். அண்ணி நான் சொன்னதை செய்யுங்களே. சும்மா அந்த மித்ராக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியே, அவ என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா? முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க, அதுக்கப்புறம் தெரியும் அவளை பத்தி. இந்த ஸ்வேதா எதுக்கு இப்படி பண்ணான்னு. சரியா? சரி, இப்போ என்ன பண்ணட்டும்? ஒன்றும் பண்ண வேணாம். வயிறு வலிக்குதுன்னு மட்டும் லைட்டாக கத்துங்க. மித்ரா அவளா வந்துடுவா. என்னங்கிறது எங்கிட்டாச்சும் திரிவா. நீங்கள் எப்போ வயிறு வலிக்குதுன்னு கத்துவேன்னு கேட்க. எனக்கு வயிறு வலிச்சா அவளுக்கு என்ன? எனக்கு வயிறு வலிக்கணும்னு அவள் எதுக்கு ஆசைப்பட போறா? அட நீங்க சரியான மக்கு பிளாஸ்டிரியா இருக்கீங்க. உங்களை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் பாருங்க எங்க அண்ணன். அவனை சொல்லணும் கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருக்கீங்களே அப்படின்னு பார்த்தா சரியான மக்கு பிளாஸ்டிக். சொன்னது செய்தியில இல்லையா? சரி ஸ்வேதா, சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு கத்துனா டவக்குன்னு வந்து நிப்பா பாருங்க. என்னமோ சொல்ற. அம்மா வயிறு வலிக்குதே, ஐயோ வயிறு சரியான வலியா வலிக்குது, யாராச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்களே. என்னாச்சு சாதனா, வயிறு வலிக்குதா? என்ன திடீர்னு வயிறு வலிக்குதுங்கிற? இவ என்ன ஸ்வேதா சொன்ன மாதிரியே ஒரே கத்துல வந்துட்டா? இங்கதான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பாளா? ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்ப எல்லா வேலையும் அவ தானே பாக்குறா, அதனால நம்ம கத்தணும்னு கேட்டிருக்கோம். என்னமோ கோலுமால் பண்ணியிருக்கா, அதை ஸ்வேதா கண்டுபிடிச்சிட்டா. அதனாலதான் இப்படி பண்றா. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். என்னங்க நீ ஏதோ யோசனையா இருக்கீங்க? நான் சொன்ன மாதிரியே நடக்குதா? அவ என்ன பண்ணான்னு தெரிஞ்சா மட்டுங்க நீங்களே கருத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவீங்க. என்ன சாதனா, ரொம்ப வயிறு வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போலாமா? நல்லா வயிறு வலிக்கண்டி, இதோட உனக்கு எல்லாமே களைஞ்சு போயிருண்டி. இனிமேல் நீ கண்ணீர் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. இதை தெரிஞ்சு கார்த்தி உன்னைய வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. எல்லாருக்கும் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அதை ஏன் நீ தவற விட்டுட்டீன்னா உன்னையெல்லாம் கார்த்தி ஏற்றுப்பானா? என்னோட வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஆண்டி கிட்ட சொல்லி உன்னை ஈஸியாக துரத்திடலாம். என்ன மித்ரா, ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க போல. நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு தானே யோசிச்சுட்டு இருக்க? என்ன சொல்ற நீ? நான் நினைச்சது நடந்துருச்சா? நான் என்ன நினைச்சேன்? ஏதோ வயிறு வலிக்குதுன்னு அவன் சொன்னாலேன்னு வந்தேன். மற்றபடிலாம் நான் ஒன்றும் நீங்கள் பேசும்போதெல்லாம் குறுக்க வரமாட்டேன். நான் வாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே இருக்கேன். சும்மா சும்மா என்னை எதுக்கு இது விசுப்பேற்றிக்கிட்டே இருக்க? எப்போ உங்கள் அண்ணன் இப்படி பேசுவேன், இப்போ உங்கள் அண்ணனுக்கு பதிலாக நீ ஆரம்பிச்சிட்டியோ? இல்ல மித்ரா, அண்ணி லேசா தான் வயிறு வலிக்குதேன்னு இந்த ரூமுக்குள்ளே கேட்குற மாதிரி கத்துனாங்க. உனக்கு எப்படி கேட்டுச்சு? அப்ப நீ இந்த ரூமை சுத்தியே தெரிஞ்சிருக்க. எப்ப இவ கத்துவா நம்ம போய் சந்தோஷப்படலான்னு, அப்படித்தானே? நான் சொல்றது கரெக்டு தானே மித்ரா? ஏய், அவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னாலா? அதனால வயிறு வலிக்குதுன்னு சொன்னான். என்னமோ ஏதோன்னு பார்க்க வந்தேன். மற்றபடி என் மனசுலலாம் ஒன்றும் எந்த இதுவும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் கெட்டது நினச்சிக்கிட்டே இருப்பாங்களா? நானும் ஒரு பொண்ணு தான், சரியா? பாவம் வயிறு வலிக்குதேன்னு சொல்கிறாளேன்னு வந்தேன். அன்னைக்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், துணியை உட்காந்து மடிச்சிட்டு இருந்தேங்கண்ணே, அதனால வந்தேன். இன்னமும் வந்தது குத்தமா? வந்ததெல்லாம் குத்தம் இல்ல, ஆனா நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு நினைக்கிற பத்தியா, அதுதான் குத்தம். அது ஒண்ணுமே நடக்கலையே மித்ரா. என்ன பண்றது? நீ என்னென்னமோ தான் பிளான் பண்ற, எல்லாம் புஷ்ஷுன்னு ஊத்திக்குது. என்னப்பா பண்றது? என்ன சொல்கிற நீ? நான் என்ன பிளான் பண்ணேன்? என்ன ஊற்றிக்கிச்சு? சும்மா தேவையில்லாமல் பேசாத. உங்களுக்கு வேலை செஞ்சு போடுறல ஓசியா, அதனால எல்லாம் சொல்லுவீங்க. முதல்ல அந்த வீட்டில் இருக்கிறது தான் தப்பு. நான் முதல்ல போகணும். போ. உன்னை யாரு போவேனான்னு சொன்னா? உன்னை யாராச்சும் பிடிச்சி இழுத்து வச்சிருக்காங்களா இங்கேயே நீ இருந்தே ஆகணும் அப்படின்னு? அப்படிலாம் இல்லை இல்ல, நீ வாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போகலாம்ல. எதுக்கு இங்கே கஷ்டப்பட்டு இருக்க? உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு நீ இருக்கனால தானே உன்னை வேலை சொல்கிறாங்க. நீ போயிட்டேன்னு உன்னை வந்து வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சி எங்கள் வீட்டுக்கு வந்து வேலை பார்த்தே ஆகணும்னு சொல்லலையில. நான் வந்தேன் பாரு, என்னை சொல்லணும். நீ சரியான ஆள், இவளுகளெல்லாம் தாண்டிடுவேன் நீ. ஜெரு மித்ரா, உன் குட்டு எல்லாம் வெளியில் வந்துருச்சு. நீ என்னதான் பிளான் பண்ணாலும் எல்லாம் சொதப்பிடும். அது உனக்கே தெரியும். தெரிஞ்சு இது எப்படி சக்ஸஸ் ஆகும்னு நினச்ச? பேசுறத பார்த்தா இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போலையே. இந்த பிளான் சொதப்பிருச்சா? கடவுளே, அப்பெல்லாம் சொதப்பி இருக்காது. இவன் நம்மள்ட்ட ஏதோ போட்டு வாங்கதே பண்ணுறான்னு நினைக்கிறேன். நம்மளாம் எதையும் வாயை திறந்து சொல்லவே கூடாது. என்ன ஸ்வேதா சொல்கிற? சும்மா தலையும் புரியாமல் காலும் புரியாமல் பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு 1008 வேலை இருக்குது. உன்னை மாதிரி நான் சும்மா வீட்டில் இருக்கேன். நீ எனக்கு என்ன வேலை தெரியாதுன்னு போயிடுவேன். ஆனால் நான் தெரியாதுன்னு சொன்னாலும் என்னை தான் செய்ய சொல்லுவாங்க. சும்மா என்னை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் போகிறேன். வந்தேன் பாரு, அதே நான் பண்ண பெரிய தப்பு. இருப்பா, அன்னைக்கு பப்பாளி ஜூஸ் போட்டு கொடுத்தியே, அது சொல்ல வேணாம். ஆனால் உன் பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. எத்தனை பழம்? 2 பழம் வாங்கிட்டு வந்தியா? பழம் வாங்கிட்டு வந்தாலும் பாதியை போட்டுட்டு 1.5 பழத்தை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கணும். அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதை நான் பார்த்துட்டேன்.
அண்ணி குடிச்சிருப்பாங்கன்னு நினச்சிதான் வந்தேன். கடவுளா காப்பாற்றி விட்டுட்டாரு. அண்ணி அந்த ஜூஸை குடிக்கவே இல்லை. வயிறு வலி சொன்னதெல்லாம் சும்மா. என்னது பப்பாளி ஜூஸா? உங்களை நம்பி நான் ஜூஸ் குடிச்சேன் பாரு. என்னை சொல்லணும். நல்ல வேளை பள்ளி விழுந்து காப்பாத்திருச்சு. அதை குடிச்சிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என் குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே போயிருக்கும். இப்போதான் கொஞ்சமாக உருவாயிருக்கு. அதையும் வலிக்க பார்க்குறா. கண்ணுக்கு தெரியாத பிள்ளையவே வலிக்க பார்க்குறான்னு இவ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பா. இவளை வீட்லேயே வச்சுக்க கூடாது. கார்த்தி வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன். அண்ணி இப்போவாச்சும் நான் சொன்னது புரிஞ்சுச்சா? இவ உங்களுக்கு பப்பாளி ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கா. கிச்சன் பக்கம் எதாச்சியா போனேன், பார்த்தா பாதி அறுத்த வடியும் பாதி பழமும் இன்னொரு முழுசாக ஒரு பழமும் வாங்கி வந்து வச்சிருக்கா. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கொடுக்கலான்னு. இவளை நம்பி நீங்கள் எப்படி குடிக்கிறீங்க? இனிமேல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. நான் யூடியூப்பை பார்த்தாச்சும் உங்களுக்கு நல்லா செஞ்சு தரேன். இவள்கிட்டலாம் இனிமேல் வாங்கி சாப்பிடாதீங்க. நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு, சரியா? என்னாச்சு? எல்லாரும் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்வேதா, உனக்கு கீழே அம்மா தேடிட்டு இருந்தாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன சாதனா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கரெக்ட் டயத்துக்கு இவன் வந்துட்டானா எப்படிதான் அவனுக்கு மூக்கு வேர்க்குதோ. நம்மளை வெளியில் தொடர்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கரெக்டாக வந்துடுறேன். இன்னைக்கு நம்மளை கண்டிப்பாக வெளியில் அனுப்பிடுவாங்க போல். என்ன சொல்லி தப்பிக்க போகிறோம்னே தெரியலையே. அண்ணே நல்ல நேரத்தில் வந்தேனே. இந்த மித்ரா பண்ண வேலை தெரியுமா? அண்ணி கூட்டியாந்து வச்சாங்கல்ல, அதே பெரிய தப்பா போச்சு. இப்போ என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா? ஏன் என்னாச்சு? என்ன பார்த்தா? கார்த்தி நம்ம பாப்பாவை இவ அழிக்க பார்த்துருக்கா. எனக்கு பப்பாளி ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கா. அது தெரியக்கூடாதுன்னு வேற என்னென்னமோ எசன்ஸ்லாம் சேர்த்து போட்டு கொடுத்துருக்கா. என்ன சாதனை சொல்ற? குடிச்சிட்டியா நீ? குடிக்கல? இல்லப்பா, அதுக்குள்ள பள்ளி விழுந்துருச்சு. நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். பள்ளி விழுந்து கெடுத்துருச்சா? சே, இவளுக்கு மட்டும் எப்படி தான் நல்லது நடக்குதோ தெரியல. ஆமாண்ணா, நான் தான் கிச்சன் போகும்போது பார்த்தேன். பாதி அறுத்துக்கிட்டு அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன். அம்மாட்ட கேட்டால் மித்ரா தான் உங்கள் அண்ணிக்கு போட்டு கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் அண்ணிட்ட வந்து கேட்டேன், குடிக்கலன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு உசுரே வந்துச்சு. இவளை முதல்ல வீட்டை விட்டு அனுப்புங்கண்ணா. மித்ரா, பாவம் போயிட்டு போற அப்படின்னு நீ வீட்டில் வச்சிருந்தா நல்ல வேலை பார்த்துருக்க பத்தியா? நீனும் ஒரு பொண்ணு தானே, எப்படி உனக்கு இப்படிலாம் செய்யணும்னு தோணுது? நீனா ஒரு பொண்ணான்னு நினைக்க தோணுது. சி. இல்லை கார்த்தியே, அப்படி இல்லை. நான் தெரியாமல் கொடுத்துட்டேன். சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆமா ஆமா, உனக்கு தெரியவே தெரியாது இல்ல, தெரியாம தான் போட்டு கொடுத்துருக்க. அப்ப தெரியாதால என்ன பண்ணிருக்கணும்? அப்படியே போட்டு கொடுத்துருக்கணும்ல. அந்த பப்பாளி ஸ்மெல்லாம் தெரியக்கூடாதுன்னு வேற என்னமோலாம் எதுக்கு சேர்த்த நீ? தெரியக்கூடாது தானே. முதல்ல மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வெளியில போ. கண்ணு முன்னாலே முழிக்காத, சரியா? இந்த வீட்டில் இனிமேல் உனக்கு இடம் இல்லை. யார் வந்து வக்காலத்து வாங்கினாலும் சரி, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நான் இப்போ வெளியில் போயிட்டு வருவேன். அதுக்குள்ளே நீ பொட்டி பிடிக்கலாம் கட்டிக்கிட்டு போய் சேர்ற. மறுபடியும் வீட்டில் இருந்த நான் கொள்ளக்காரன் ஆயிடுவேன் பார்த்துக்க. என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கலாம். என் குழந்தை வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அது ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறியா நீ? நான் சும்மா விடுவேன் அவனைய? முதல்ல வெளியில் போயிரு. நீ எங்கேயே போய் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, என் வீட்டில் இருக்காத. இல்லை கார்த்தி, தெரியாமல் தான் கொடுத்தேன். இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேப்பா. இப்போ போய் தங்குனா நான் எங்கே தங்குவேன்? உனக்கே தெரியும்ல, ஆஃபீஸ்லேயும் எனக்கு வேலை போயிடுச்சுப்பா. சூப்பரு, வேலையும் போயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். இப்போதான் இவளை வெளியில் அனுப்பணும். அது என்னோட பிரச்சனை இல்லை, அது உன்னோட பிரச்சனை. நீ என்னமோ பண்ணு, வேலை போனால் எனக்கு என்ன பிரச்சனை? நீ எங்கேயே போய் தங்கிக்க, சரியா? என் வீட்டில் இருக்கக்கூடாது. சாதனா, வா நம்ம ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்லை கார்த்தி, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நான் குடிக்கவே இல்லை. லைட்டாக தொட்டு லைட்டாக வச்சு பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. வயிறெல்லாம் வலிக்கவே இல்லை. பாப்பா நல்லா இருக்கும். நம்ம பாப்பா நம்ம எல்லாருக்கும் நல்லதே நினச்சா நமக்கும் நல்லதே நடக்கும். பாருங்க, பள்ளி விழுந்து நீ குடிக்காமல் காப்பாத்திருச்சுல. இல்லைன்னா நான் எப்போவோ குடிச்சிருப்பேன். எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். சரி, நம்ம வெளியில் வேணால் போயிட்டு வரலாம். அதுக்குள்ளே இவளை மூச்சை முட்டை கட்டிக்கிட்டே போக சொல்லுங்கள். அது அவளுக்கே கேட்டிருக்கோம். நம்ம வர்றதுக்குள்ளே கிளம்பிடுவா. இல்லைப்பா, ஆண்டி வந்ததும் எங்கள் அம்மாட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மாட்ட நானே உண்மையை சொல்லிக்கிறேன். சொல்லாமல் கூட இருந்துப்பேன். எங்கள் அம்மா நாங்கள் அடிச்சுக்குவோம், நாளைக்கு குடிக்குவோம். இதில் நீ குறுக்க வராத. அம்மாவும் இப்போ வெளியில தான் போயிருக்காங்க. நீ வாட்டுக்கு சொல்லாமல் கொல்லாமல் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வெளியில் போய்கிட்டே இரு, சரியா? இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா மானம் கிட்டுறோம். நீ வா சாதனா, நம்ம போயிட்டு வரலாம். அண்ணே நானும் வரேனே. சரி ஸ்வேதா, வா. கடைசியில் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளில போகிற மாதிரி வந்துருச்சு. ஆண்டியாச்சும் வந்து காப்பாற்றுவாளான்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த தடவை இருக்க முடியாது போல். இந்த நேரம் பார்த்து நம்மளை வேலை விட்டு தூக்கிட்டாங்க. ஒழுங்காக ஆஃபீஸ் போகலேன்னு. நான் ஒழுங்காக தான் போகிறேன். ப்ராஜெக்ட்லாம் ஒழுங்காக முடிக்கலைன்னா அதுக்கு நானா பொறுப்பு? எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது. இதில் அவன் ப்ராஜெக்டெல்லாம் ஒழுங்காக முடிக்க முடியுமா? வேலையை விட்டு தூக்குனா இப்போ நான் எங்கே போகிறது? வேலையும் தேடணும், வீட்டுக்கு தான் போகணும்.
வீட்டுக்கு போனால் அம்மா டார்ச்சர் தாங்க முடியாது. எங்கே போய் தங்குறதுண்ணா? வீட்டுக்கு தான் போய் ஆகணும் போல். அங்கே போனால் அம்மா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணிடும். சரி, நான் பண்ண வேலை இந்த பப்பாளியை வெளியில் வச்சுட்டு வந்தால் தான், இல்லைன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு குடிக்கலைனாலும் நாளைக்கு போட்டு கொடுத்துருப்பேன். இப்படி சொதப்பிருச்சே, எல்லாம் என்னை சொல்லணும். என் நேரம் இந்த கார்த்தி இவளை இப்படி தான் வச்சு தாங்குறேன். நான் இருக்க வேண்டிய இடம் எல்லாமே போச்சு. நமக்குன்னு ஒன்றுமே வர மாட்டேங்குது. இந்த சதீஸு அவனையும் காசுலேன்னு விரட்டி விட்டுட்டேன். இப்போ பார்த்தா நல்லா சம்பாதிக்கிறேன். மறுபடியும் அவன்கிட்ட போனால் நம்மளெல்லாம் ஏற்றுப்பானா? ஏற்றுக்கவே மாட்டேன். நீ வேற யாரை பிடிக்கிறதுண்ணா? ஸோ வாங்கத்த. என்னத்த, ராகுல்கிட்ட பேசுனீங்களா? அவன் லவ் பண்ணுறான்னு சொன்னானே, சொல்லிட்டேனா லவ்வை? இல்லைம்மா, உன்னைய பற்றி பேசலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளாவே சாயங்காலமா கூட்டிகிட்டு போயிட்டாமா அந்த ஸ்வேதாவை காமிக்கிறதுக்கு. கூட்டிகிட்டு போய் நான் இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கான். இப்போ என்ன, நீங்களும் சரின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்களே, மறுப்பு சொல்ல முடியாதுன்னு? அது எப்படிம்மா நான் சரின்னு சொல்லிட்டு வருவேன்? நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதே கொஞ்சம் கொஞ்சம் இருக்க சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாற்றிக்கிறதுக்கு தான். அது நீ கல்யாணம் பண்ணாதானே நடக்கும். வேறு எவ்வளோ ஒருத்தி வந்தானா அது நடக்குமா? அதனால் பிடிச்சி திட்டி விட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த கல்யாணம்லாம் பிடிக்காது, இவளை பார்த்தாலே பிடிக்கல, உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்திருக்கேன். ராகுல் என் பேச்சை மீற மாட்டேன். 2 நீலி கண்ணீர் வடித்தா போதும், ஒத்துக்குன்றுவேன். இருந்தாலும் இந்த காதல் படுத்துகிற பாடு இருக்கே, அவளை பார்த்தா சரியான கெட்டிக்காரி மாதிரி வேற இருக்கா. அவளை இந்த வீட்டுக்கு வந்தால் என்னை ஈஸியாக வெளியில் துரத்திடுவா. ராகுல் மனசு மாற மாட்டார் அத்தை. சின்ன வயசுலேருந்து நீங்கள் தானே சொல்லி சொல்லி வளர்த்தீங்க, ராகுலை தான் கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம்னு. எப்படியாச்சும் கல்யாணம் நடந்திருந்து நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நடுவில் இந்த இவ வேற வந்துட்டா. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? ராகுலை பற்றி எனக்கு தெரியுமா? ஒரு 4 நீலி கண்ணீர் வச்சு சென்டிமெண்ட்டாக 4 வார்த்தை பேசினா போதும், ஈஸியாக மாறிடுவேன். அவனை மாற்றுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அதனால் ஸ்வேதா இருக்காளே, அவள் குறுக்க வராமல் பார்த்துக்கணும். பேசாமல் யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடவா அவங்க 2 பேருக்கும். யாருக்கும் சொல்லலைன்னா உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? அத்தை, யாருக்கு சொல்லலைன்னா என்ன, யாருக்கு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ராகுலை கல்யாணம் பண்ணி வச்சா போதும். ஆனால் அவன் பேசுகிற பார்த்தா ஒத்துக்குவேன்னு தெரியலம்மா. ஒரு வாரமாச்சும் சாப்பிடாம அடம் முடிச்சு அப்படி தான் ஒத்துக்க வச்சுக்கணும் போல். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அத்தை. ராகுலே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் மனசில் ஆசையை வளர்த்தது நீங்கள் தான். இப்போ திடீர்னு இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நானே போய் ராகுல்கிட்ட அவங்க அம்மா அப்பா கொன்னதெல்லாம் நீங்கள் தான் சொல்லிடுவேன். விஷத்தை வச்சு தானே கொன்னீங்க, அதை அவங்களே சாப்பிட்ட மாதிரி சொல்லிட்டீங்க, அப்படி தானே? அதை சொல்லி கொடுத்துருவேன். பேசாமல் ராகுலுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. நீ என்னடி யாரோ மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க தானடி எனக்கும் ஆசை. அப்போ தாண்டி சொத்து நம்ம பக்கம் வரும், நம்ம ஜாலியாக இருக்கலாம். நீ வேற ஏன்டி இப்படி இதே சொல்கிறீங்க? எங்கே நம்ம நினச்சதா நடக்குது? நம்ம ஒரு பிளான் போட்டால் ராகுல் பார்த்துக்க வேறு பிளான் போடுறாரு. யாரையும் பிடிக்காம தானே இருந்தார். இப்படியே இருந்தாருன்னா நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க பேசி அப்படின்னு நினச்சா அவள் குறுக்க வந்துட்டா. என்னத்த சொல்ல? சரி பிரியா, விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் சொல்கிறீங்க, ஆனால் ஏதாச்சும் நல்ல நியூஸாக சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, போங்கத்த, சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு நான் வாரேன்.